நன்மைகள் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இளவயது திருமணங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அடி பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, இது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க. சமூக நலத்துறையிலிருந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராமை தொடங்கி வைத்து வந்திருக்கிற கவுன்சிலர் சார், மேடம் அனைவரையும் வருக வரவேற்று எல்லாருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் சொல்லுங்களா. இந்த நிகழ்ச்சி சமூக நலத்துறை மூலமாக அரசு பெண்களுக்குடைய பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு கலை நிகழ்ச்சி மூலமாக நமக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நம்ம பகுதியில் இன்று கலை நிகழ்ச்சி பேர் நம்ம இந்த திணைநிலை வாசிகள் இவர்கள் வந்திருக்கிறாங்க நம்ம பகுதியில். நம்முடைய சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வரும் மூலமா ஒரு 10 இடத்தை அவங்க தேர்வு செய்து இந்த கலை நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்முடைய பகுதியில் இருக்கிற சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்னலாம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மனவலிமை தைரியமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அரசு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாக பேசிட்டு போனால் உங்களுக்கு மறந்துடுவீங்கன்றதுக்காக தான் ஒரு கலை நிகழ்ச்சி மூலிமா சொன்னால் உங்கள் மனசுலையும் நிற்கொண்டதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கணும். வருகை தந்திருக்கவங்க பெரியவங்க தயவுசெய்து அது உங்களுடைய பெண்கள் தாய்மார்கள் கவனத்தோடு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகளும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதுக்கு நம்ம நன்றி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வாரியத்துக்கும் இந்த சமூக நலத்துறைக்கும் சார்ந்த வருகை தந்திருக்க அனைவரையும் எங்கள் வட்ட செயலாளர், எங்கள் திமுக நிர்வாகி, வருகை அனைவருக்கும் இந்த பாதுகாப்பு கொடுத்த நம்முடைய காவல்துறைக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். பெண்களுக்கு கல்யாண வயசு தெரியுமா? முடிஞ்சிருக்கணும், 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆண்களுக்கு அடுத்தது குழந்தை திருமண தடை சட்டத்தை நம்ம முற்றிலுமா ஒழிக்கின்றதுக்கு தான் அரசு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. பெண் கல்வி முக்கியத்துவம். இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் 10ஆவதுலையும் சரி, +2லையும் சரி, கல்லூரியிலும் சரி அதிக மதிப்பெண் பெற்று பெண்கள் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. அது இன்னும் நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தான் நம்ம விரும்புகிறாங்க. வரதட்சணை கொடுமை, இங்கே நிறைய பேர் நம்ம தாய்மார்கள் இருப்பீங்க, இந்த வரதட்சணை கொடுமை இருக்குன்னு அதுக்கெல்லாம் தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கணும். நம்ம மகளிர் உதவி 181 இது பெரியவங்களுக்கு மகளிருக்கு உதவி எண். உங்களுக்கு ஏதாவது வரதட்சணை பிரச்சனையோ உங்களுடைய வீட்டில் ஏதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க உடனடியாக 181 சொல்லுங்க பாப்போம். தெரியும், நீங்க உங்களுக்கு தான் தெரியணும். இது எல்லாருக்கும் தான் பொதுதான். ஆனா மகளிர் இது எங்க ஒரு அச்சமா பட தேவையில்ல. இது யாரை நீங்க மகளிர் உதவி என்ன இதை பயன்படுத்த நீங்க கூப்பிடுங்க வச்சுங்களேன், இது ஒரு பாதுகாக்கப்படுறது. யாருக்கும் இது சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய பிரச்சனையை சொல்லி உடனடியாக தீர்வு காணப்படுறது. இதுக்கு அரசாங்கம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஒரு நிமிஷம் 181 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழியில போயிட்டு இருக்கும் போது உங்களை யாராச்சும் ஒரு ஆண்கள் வந்து அட்டாக் பண்ணா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பயமா இருந்தா அந்த மாதிரி பண்றது நமக்கு செயின் பறிப்பு அந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணினா அவங்க போலீஸ் வந்து அலர்ட் ஆகி உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த நம்பர் சொல்றாங்க. தேங்க்யூ நன்றிம்மா. செலவா நீங்கள் இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நாங்கள் ஒரு நிமிஷம் நிகழ்ச்சி மட்டும் பார்க்கணும். இப்போ பாருங்க கட் ஆயிடும். ஆமா. பின்னாடி ஏதோ நாகத்தம்மா கோயிலோ நாகலம்மா கோயிலோ ஆமா பிள்ளையாரப்பா கோயிலோ ரைட்டு கட் பண்ண நாகத்தம்மா கோயில் இருக்கு. ஆமா இருக்குது. ஆமா இங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே நம்ம நாடகத்தை பாத்துட்டு நாடகம் சொன்னோடனே எல்லாம் சன் டிவி விஜய் டிவி பார்க்க போகக்கூடாது. ஆமா ஆமா சிறகடிக்க ஆசை மல்லி வாங்க போயிடக்கூடாது. ஆமா அதனால உங்களுக்காக ஒரு அழகிய பெண்களோட உரிமை பற்றி சொல்லக்கூடிய விழிப்புணர்வு நாடகம் பாத்துருவோமா?